ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் நடந்திருக்காது என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அங்குள்ள ஈரான் தூதரகம் கடும் சேதமடைந்தது. இந்த தாக்குதலை அடுத்து எந்த நேரமும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் நிலவி வந்தது. இதனால் மறு உத்தரவு வரும் வரை இந்தியர்கள் இஸ்ரேல் ஈரான் செல்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியது. இந்த சூழலில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது குறித்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இப்படி நடக்க கண்டிப்பாக அனுமதிக்கப்பட்டிருக்க கூடாது. நான் அதிபராக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று தெரிவித்துள்ளார்.